நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனு. அந்த வழியா தானே ஓட்டணும், இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைசை பேசுகிறேன். இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வால்பாறையில் வந்து 2 வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அது சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்க்கலாம், ஏன்னா டைம் இருந்ததுனால பெருசாக போகல. அதனால் அங்கேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு நான் வந்து பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி இப்போ வந்து கீழே இறங்கிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தா தெரியும், பொள்ளாச்சிலேருந்து 25 கிலோமீட்டர் வந்துருக்காங்க. அப்புறம் கடையெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே சமையல் தெரியுதுல, இங்கேருந்து நல்லா க்ரீன் வேலி மாதிரி இருக்குங்க. இந்த வால்பாறைக்கு வந்து நம்ம எப்படி வரணும்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பொள்ளாச்சியே வந்து பொள்ளாச்சிலேருந்து நம்ம வந்து வால்பாறைக்கு வரலாம். ஸோ வர வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். ஹில் ஸ்டேஷன் தாண்டிட்டீங்க அப்படின்னா வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆகிடுங்க. என்ட்ரி ஆனதுமே உள்ளே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த அழகு தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே. சூப்பரான ஒரு பிளேஸு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஹேர் பின் இருக்கும். ஸோ நீங்கள் பைக் ரைடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு டைமாவது கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வந்தே ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு அழகு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதனால் இங்கே வந்து அந்த எவ்வளோ ஹேர் பின்லாம் இருக்குது, எப்படி போகிற வழிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பைக்லேயோ இல்லாட்டினா கார்லேயோ போயிருந்தீங்கன்னா இந்தளவுக்கு த்ரில்லிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சீரியஸாக பஸ்ஸில் போகும்போது இந்த த்ரில்லிங்கே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டேர்னிங்லேயும் அப்படியே எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்புதா, பார்க்கவே பயமாக இருக்குங்க. அந்தளவுக்கு செம த்ரில்லிங்காக இருக்குது. நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபஸ்ட் ட்ராவலாக தான் இருக்குது இந்த ஹில் ஸ்டேஷனில். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு பெண்டும் வந்து எந்தளவுக்கு கார்னரில் போயிட்டு பஸ்ஸை திரும்புது அப்படின்னு. நல்லா இருக்குங்க. பாருங்க என்னமா இருக்குது. வெயில் அடிக்குன்னு தெரியல உங்களுக்கு, ஆனால் எனக்கு செம்மையாக குளிருது. எப்படி இருந்து பாருங்க இந்த ஊரை பாருங்க. இந்த பஸ் ட்ராவலே பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்குது. அதே போக இந்த சீனியரை பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு பிளேஸ்லேயும் பார்க்கும்போது புதுசாக தெரியுதுங்க. அந்த லொக்கேஷனே வேறு மாதிரி தெரியுது. சேமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த லேண்ட்ஸ்கேப்பு பார்க்க நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க வால்பாறை. Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed.
ஹில்ஸில் போகும்போது மட்டும் எப்போயுமே வந்து இந்த டேர்னிங்கில் இல்லை அந்த மாதிரி ஹேர் பேண்ட்லலாம் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகணும். ஸ்பீடாக போனால் இந்த மாதிரி தான் லாக் ஆகிக்கிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 27 ஹேர் பேண்ட்டு. இந்த பெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லாரி ஒன்று வருது. இப்போ ஒரு பைக்காரன் ஒருத்தன் போனால் இப்போ கார் வேறு ஒன்று வந்து நிற்குது பாருங்கள். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அந்த வழியா தானே போத்து, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்கிறேன்? செம ஹேர் பேண்டு, 25வது ஹேர் பேண்டு சரி பாருங்க. எப்படி நிற்குது. அடுத்த ஹேர் பேண்டு 24வது ஹேர் பேண்டு. மொத்தம் வந்து 40 ஹேர் பேண்ட் இருக்குது. அதாவது 40 கொண்டை ஊசி இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே சூப்பராக யூனிக்காக இருக்குங்க. இது ஒவ்வொரு ஹேர் பேண்ட்லேயும் வந்து எத்தனை ஹேர் பேண்ட்டு, அப்புறம் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸு, ஒவ்வொரு அனிமல்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு அதோட நேம்லாம் போட்டிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஒவ்வொரு டர்னிங்லேயும் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து கவுண்ட் பண்ணிகிட்டே வசிச்சுட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 13வது ஹேர் பின்னில் வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. அங்கேருந்து மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோடோட லைனு, அப்புறம் வந்து அந்த கீழே இருக்க ஆழியார் டேமு, அதாவது பொள்ளாச்சியிலேருந்து மேலே வரும்போது கீழே ஆழியார் டேம் இருக்கும். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே வால்பாறை வர மாதிரி இருக்கும். அந்த டேம் தான் கீழே தெரியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோடு வேவும் ஒவ்வொரு டேர்னிங்காக எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேலே போக போக அந்த வியூ பாயிண்ட் தெரியும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்னிங்லேயும் திரும்பும்போது சேஃபாகவே திரும்பணும். கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது ஸ்பீடாக போகக்கூடாது. இந்த டேர்னிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, யூ ஷேப்பில் வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் வால்பாறை போயிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கீழே ஒரு குளம் மாதிரி தெரியுதா, அதுதான் ஆழியார் டேமு. ஸோ அணைக்கட்டில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. வந்துட்டான் கரெக்டாக டேர்னிங்கில் வராங்க. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கே தான் வரையாடு வந்து நிறைய நிற்கும். இப்போதைக்கு பெருசாக இருக்கும். ரொம்ப தான் ஹேர் பண்ணுங்க. அப்போ இந்த வியூவை பாருங்கள். வியூ பாருங்கள், ஃபுல்லாக விளையாடுற மாதிரி தெரியும். வேறு லெவலில் இருக்கும். காரணம் பஸ் வந்து எப்படி இருக்குங்க. பஸ் வந்து மாட்டிடுச்சு பாருங்க. 7வது ஹேர் பேண்டு. இங்கேருந்து பார்த்தா ஆழியார் டேமே தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. இன்னும் வர மாட்டாங்க. 5வது 6வது ஹேர் பேண்டு. 5வது ஹேர் பேண்டு. ஆழியார் டேம் இங்கேருந்து சூப்பராக இருக்குது. இந்த டேம் ஃபுல்லாக தண்ணி தான். பார்க்கவே பயங்கரம். 2வது கொண்டை ஊசி. டேம் தண்ணி பாருங்கள் எங்கே வரைக்கும் இருக்குங்க. இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். சூப்பராக இருக்குது. கீழே வந்தது அந்த ஆழியார் டேமோட தண்ணியை பாருங்கள். கடல் மாதிரி தெரியுதுங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது டேம் ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரைபிள்ஸ் இருக்காங்க, அதாவது காட்டுவாசி இருப்பாங்களா, அவங்க இருக்காங்க. அவங்க அந்த டேமு பக்கத்துலேயே இந்த மாதிரி காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டி இருக்கிறாங்க. டேமோட வியூவை பாருங்கள். அவ்வளோதாங்க. கீழே வந்துச்சு. செக் போஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். செக் போஸ்ட் வந்துடுச்சுனாலே முடிஞ்சிடுச்சுன்னா இருக்கும்.
ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே வந்தாச்சு, அதாவது ஹில் ஸ்டேஷன்லேருந்து கீழே வந்தாச்சு. இங்கே கீழே வந்து நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் வந்து ஆலியார் டேம் வந்து இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வால்பாறைக்கு மேலே ஏறலாம். வால்பாறைக்கு போகும்போதும் செக் போஸ்ட் தாண்டினதும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் உண்டு. அதே நீங்கள் சைட் சீயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் அப்படி ஏறினா நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அப்படி கிளம்பி வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து அப்படி நான் நேராக திருநெல்வேலி தான் போக போகிறேன். ஸோ அதனால் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பெருசாக எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு நீங்கள் இந்த லாஸ்ட் ஃபோட்டோ வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு ட்ராவல் விளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை அண்ட் see you. என்னோடய சேனல் நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பை பாய்.